அப்படி என்னிடம் அவ்வளவு விகடமான வார்த்தை தெரிவித்தார். வாயும் பேச முடியாது. ஒருவேளை முனியா இருக்குமோ, இல்ல எள்ளு முனியா இருக்குமா, இல்ல எல்ல முனியா இருக்குமா, அது கருப்பா இருக்குமா முடி, அது கூட எல்ல முடி கருப்பா இருக்குமா, இது மசில் பூரா வெள்ள வெள்ளையா இருக்கு, பூரா வெள்ளையா இருக்கு. அகடவிகடமான வார்த்தை தெரிவிக்க வேண்டாம், சொல்வது மட்டும் கேள். இவனுக்கு வாயாலே வரும் தெரிவித்தாமா. ஓஹோ, எனக்கு வாயால வரும். ஓ, உனக்கு சூத்தால வரும். அப்படியா? அவனுக்கா? ஆமா. ரைட். இவனுக்கு பாவு கேட்டுட்டா வாயால வந்துரும். அப்படி அப்படி இருக்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இரு. ஆனால் தேர்பற்ற தெய்வ சபைக்கு முன்பாக வந்தனே. ஆமா. நான் யார்? எந்த நாட்டு அரசன்? என்னுடைய பெயர் ஏதாவது தெரியுமா? நீ வடபாரம்பட்டு பெருமாள் எனக்கு தெரியுமா? தெரியுமா? மீண்டும் திரைக்கின்றேன். அதாவது இந்த ரிஷி கூட்டங்களுக்கெல்லாம் ஆமா குல குருவாகவும் அதிபதியாகவும். ஓ, அந்த முனிக்கெல்லாம் நீங்க தான் பெரிய முனி. குல குருவாகிய சடாமுனி. சடாமுடி இல்ல, குரு. ஓ, பெரிய பெரிய மகாமுனிவர். இப்படி கைய காட்டினவே கல்யாணம் விடுவார். ஐயோ வேணாம் வராது. எப்படி கை கட்டிக்கிற அப்படின்னு நின்னுக்குவேன். வாய் முடிக்கிறேங்க. நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் கேட்கிறேன். எங்க ரிஷி கூட்டங்கள்லாம் சரிங்க அப்படி இருக்க. ஆமா, வீட்டுக்கு தெரிவிக்கின்றேன். நான் வந்து வெகு நேரமானபடினால் என்னை கோரி படோர்க்க மகாராஜன் பக்தன் ஒரு ராஜன் சரிதான். அவன் ஏதோ காரணமாக ஒரு நாளும் இல்லாமல் என்னை வர வைத்திருக்கின்றான். பார்க்க வேண்டும், போய் பார்க்க வேண்டும். அடுத்ததாக சீக்கிரம் நீங்கள் அமருங்கள். சென்று சொல்லி வருகிறேன். தெரிவித்த பிரகாரமே வதிஷ்ட மகாமுனி வந்திருக்கிறார். பார்க்கலாமா? வதிஷ்டரை சீக்கிரம் அழைத்து வருகிறேன். ஐயோ, சமாதானம் கொடுத்தாயா? சமாதானம் கொடுத்தாயா? ஓ சுவாமி, மகாராஜனே. ஐயா
மகாராஜனே உன் பாதார வந்த கமலங்களுக்கு போது மந்தாரம் இருவாச்சி மல்லிகை முள்ளியை சொல்லக்கூடிய பலவிதமான மலர்களை கொண்டு வந்து பாலால் கழுவி தொகுதி மங்களம் உண்டாகட்டும் எழுதி அதாவது என்று குறவில்லாமல் என்னை அழைத்த காரணம் என்ன, வரவேற்ற காரணம் என்ன, ஒரு காலம் கூட என்னை இது வரைக்கும் கூப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு என்ன காரணம் என்னை கூப்பிட்ட உன்னுடைய முகமானது சோர்ந்து கொண்டு இருக்கிறது, பாடி வதங்கி போயிருக்கிறது. அது என்ன காரணம், எங்க என்னை வரவேற்ற அதுக்கு விவரமா சொல்லு. பணவேட்டைக்கு சென்று மிருகங்களை எல்லாம் அழித்து வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு புலியானது பதுங்கி பொதிலே ஓடினது. அப்படி ஓடியதை பார்த்து நான் அதி பதட்டமாக பானத்தை புலி என்று சொல்லி பானத்தை ஏறிவிட்டேன். பாவத்தை செய்து விட்டாயா? புலி என்று பானத்தை ஏவின உடனே பசுமேல் பானத்தை போட்டு விட்டாய். பசுமென்று மேல் பானத்தை போட்டு பெரும்பாவி ஆடையன் சுவாமி. அதற்கு தகுந்த நீ அழுக வேண்டாம், அது தக்க பதில் சொல்லுகிறேன், அது மாதிரி நீ செய். அப்படியே சொல்லுங்கள் சுவாமி. காடவர்த்தராஜனே சொல்லுங்கள் சுவாமி. அதான் நிறைய சென்று காடவர்த்தராஜனே அன்னையதுக்கு சென்று கருத்த வரத்தை அது அதுக்கே சென்று கருத்த வரத்தை பெற்று சொல்லுங்கள் சுவாமி. அதாவது காட்சியாத்துக்கு சென்று கனத்த வரத்தை பெற்று உன் பாவமெல்லாம் நோக்கி அது மட்டும் இல்லாமல் அந்த 12 வருஷமாக உலகத்து கோயிலை போல சென்று அதாவது 12 வருடம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 12 வருஷம் உலகத்தில் உள்ள கோயில் குளத்தெல்லாம் சுத்தி வந்து காட்சாத்திலே தலைமொழிகி பாவ புண்ணியமெல்லாம் நோக்கி போய் அதாவது கர்மம் போய் தொலைந்து விடும். அது தொலைஞ்சி உனக்கு நல்ல புத்தி வரும், நல்ல நாட்டை சந்தோஷமா நீங்க சந்தோஷமா போயிட்டு வருவாய். அப்படி தெரிவித்த பிரகாரமே 12 வருஷம் நான் சென்று ஆசாத்திரி சென்று யமுனையிலே தலைமுழுகி நீராடி சிவபெருமானை கோரி தோத்திரம் செய்து சிவபெருமானை பூஜை செய்து பூஜையை செய்தால் முத்தி மோசம் கிடைக்கும், புண்ணியம் நீக்கும். 6ஆம் வருஷம் மேல பணத்தை போட்டாயே அந்த பாம்பு அதோட நாட்டை சந்தோஷமா நான் சென்று 12 வருடம் ஆசாத்திரி சென்று என் பாவத்தை தொடர்ந்து வருகிறேன். அப்படியே சந்தோஷமா போயிட்டு வா. அப்படியே வணக்கம்.
நமக்கு குலகுருவாக விளங்கக்கூடியவர் அன்னவரை அழைத்து கேட்கும் தருவாயில் அவர் என்ன கூறினார் என்றால் 12 வருஷம் நீ சென்று காசியிலே தலைமுழுகி காசிக்கு சென்று தீர்த்தமாடி தலையை முழுகி சிவபெருமானை கோரி பூஜை செய்து பூஜையை முடித்து வந்தால் மீண்டும் சிறப்போடு இந்த காஞ்சிமாபுரி மண்டலத்தை ஆளலாம் என்று தெரிவித்தார். அப்படி இருக்கும் போது நான் காசிக்கு சென்று நான் வருகின்றேன். அந்த காசிக்கு சென்று நான் வருவரை இந்த அரண்மனை பரிதலங்களை குடிமக்கள் இருக்கின்றார்கள். பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமா, ஏனென்றால் 1 வருடம் 2 வருடம் இல்லை 12 வருடம் வேண்டும். ஆமா, ஏனென்றால் இந்த பாவத்தை செய்தவன் நான் இந்த பாவத்தை தொலைப்பதற்கு 12 வருஷம் சரிதான். நான் வருவரை குடிமக்களுக்கு குறையில்லாமல் இந்த அரண்மனை பரிதலங்களை கவனித்துக் கொள்வேப்பா. அப்படியே ஆகிட்டோம். நீ சென்று வர வரைக்கும் இந்த காசி மாநகரத்தை நான் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்கிறேன். கண்டிப்பா காசிக்கு சென்று வருவேன். அப்படியே காசிக்கு போ. காசிக்கு போய் அதனால் இந்த காசி மாநகரத்திலே யாராரு நமக்கு கப்பம் கட்டலாம், யாராரு கப்பம் கட்டி இருக்கிறாங்க பார்த்தாச்சு. பார்த்த பொழுது வடவழி தேசத்தில் ஆண்டு வரக்கூடிய மாதாவி மன்னர் நமக்கு இது வரைக்கும் கப்பம் கட்டல. கப்பம் கட்டாத அவனுக்கு ஒரு நினைவு எழுத வேண்டும். அதாவது ஒரு நினைவத்தை எழுதி அனுப்பி வைக்க வேண்டும். இப்ப எழுதுறேன். பயபரி தேசத்தை காசி மாநகரத்தை கணமுடையாளும் காசி மாநகரத்தை கணமுடையாளும் வடபரி தேசத்தில் பாதாபி மன்னனுக்கு இதுவரவே கப்பா ஈருடன் கட்டவில்லை எங்களுக்கு சேர வேண்டிய கப்பத்தை கட்ட வேண்டும். ஒரு கால் ஒண்ணு எட்டா போட்டங்க. ஐயோ அதுவார அடிக்கணுமே காலா கொஞ்சம் ஏடு தப்பாயி போச்சுங்க. ஏடு திருப்பி போடுறேன். நகரத்தை கணமுடையாலும் நாடவர்க்க ராஜனுக்கு முதல் மந்திரி சிறிதுண்டன் எதிரே நிருபா எதை
ஏதென்று கேட்டால் ஏதென்று கேட்டால் வடபரி தேசத்தில் வாழ்கின்ற மாதாவிக்கு எங்களுக்கே கப்பம் இயலுடன் கட்ட வேண்டும் எழுதினே நிறுவம் இப்படிக்கு கைது போடுதா போட்டீங்களா இருங்க நான் போடுறேன் இங்கில தொட்டுக்கடா அட இருங்க இங்கி அந்த அடியில இருக்கிற தப்பால தொட்டுக்கடா அதெல்லாம் பிடி வர மாட்டேங்குது மயில் வர மாட்டேங்குது தொட்டுக்கடா போட்டுமா போடு கையெழுத்து போடுறா என்னடா பண்ற வைக்கிறான் அதே கேக்குறேன் எழுதுவேன் படிப்பேன் என் பேர் மட்டும் எனக்கு பாடுறேன் நான் சன்னாரி மட்டும் தான் பள்ளிக்கூடம் போவேன் அப்பதான் வாதியா இருக்க மாட்டாங்க ஆமா ஆமா இத மடிச்சு ஐயா போட்டு வந்துட்டீங்களா இந்த நிறுவனத்தை எடுத்து வடபரி தேசத்தை ஆண்டு மாதாவி கொடுத்து அவர் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வா அதாவது கேளமா மாதாவியே எங்களுக்கு வெளிநாடாக கப்பம் கட்டவில்லை கப்பம் கட்டவில்லை என்றால் ஆமா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி என்று அனுப்ப மாதாவி தர்பாராக மாதாவி மன்னன் தர்பா சங்கீத பாடம் எட்டீர அரச
இறங்கி வாங்க கண்ட கண்ட அரக்கர்களும் எனக்கென்று ஓட நாடு வந்து மணி மாலையானது கழித்து ஆட ஆராதிராஜன் வருகிறேன். சரிதான் இந்த சபைக்கு வந்திருக்கும் போது சரிதான் என்ன யார் என்று எனக்கு தெரியுங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது தெரிவிக்கிறேன் ஆகட்டுங்க. அதுவும் போகட்டும் பாரு மாதிரியா இருக்குதுங்க. அதுவும் போகட்டும். என்ன ஓஹோ மகாராஜா வாருங்கள் வாருங்கள் பீடி வாருங்கள். அதாவது காடவர்க்க மகாராஜன் நகரத்தை ஆண்டு வரக்கூடிய காடவர்க்க மகாராஜன் திருமணம் ஒன்று எழுதி கொடுத்து இருக்கிறார். நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னு உங்களாக படித்து
பாருங்கள். சொல்லுங்கள். சொல்லுங்க. நீங்களே படித்து சொல்லுங்கள். எப்படி என்றால் சில ஆண்டுகள் பல ஆண்டுகளாகத்தானே நீங்க கப்பம் கட்டவில்லையா? அதனால் அதிவிரோகத்திலே வந்து கப்பங்கள் கட்டாவிட்டால் உன்னை என்னதான் செய்யப்படும்? உன்னை தண்டிக்கப்படும். ஆமா. அப்படியா? ஆமா. அப்படி அவன் சொன்னான். அப்பேற்பட்ட காஞ்சி மகாராஜா நாட்டு ஆணைப்பட காடோத்த மகாராஜா மந்திரியாகிய திருத்துண்டன் நம்மளை தாண்டி கப்பல் எடுத்தான். நான் கப்பம் கட்டாம அவனே அடிச்சு வந்துட்டேன். என்னன்னா அப்படி இருக்க இப்ப வந்தாலும் திருத்துண்டன் ஒரு பூநூலப்பட்ட பையன். ஆமா என்ன கப்பம் நம்மளுக்கு முதலமா? அவனை வர சொல்ல கால போய் நான் பாத்துறேன். முட்டாய் கொடுங்க, நானும் எனக்கு பத்த மாட்டேன். நான் பேசுறேன். சரிசமமாக சண்டை செய்து சரிதான், ஒப்பிட்டு கப்ப பணத்தை உண்மையாக வாங்க போய் கொள். வாங்கிட்டு போட்டோம். ஐயோ, பின்னாடி அந்த ஆட்ட போய் சொன்னங்க. எடுத்துட்டு போனீங்களா? என்ன சொன்னாங்க? அவையால கப்பம் கட்டுங்க, கப்பம் கட்டுங்க. அப்படி கட்டாய விட்டால் தண்டிக்கப்படுவதுன்னு சொல்லி நானும் தாருமே சொல்லி பார்த்தேன். அவனுக்கு தீரம் இருந்தா, அவனுக்கு பலம் இருந்தா, என்கிட்ட சண்டை செய்துட்டு பிறகு அவன் கப்பம் வாங்கிட்டு போட்டோம். அப்படி சொன்னான். என்னன்னு அவன் முடிஞ்சது. அப்படியே வந்து சண்டை செய்து பண்ணிட்டோம்னா சொல்றேன், விட்டுலாமா அவனை? படையில கூட்டு போலாம். ஆகட்டும், வாங்க போலாம். அந்த படம் இருந்தாக்கா அவன் என்ன சண்டை செய்ய சொல். ஏங்க, அவன் கிட்ட வந்துட்டான். ஒரே வெட்ட அரசல் மாத்திரம் அதே கூட அதே வாடாவி சொல்லுங்க. நான் பூஜை பண்ணலாம். நம்ம என்ன சாதாரண இவனை சும்மா விடலாமா? ஆனா என்ன கதையா உண்ணா வரையா? மந்திரி பாட்டது அதே முடிவேல அதே வாலாவி உனக்கு எவ்வளவு ஜோதி ஜெகிலின்னா சண்டைக்கு வாடா படைகளுக்கு சொல்ல ஆனா கேளா சரி அடே வாலாவி உனக்கு எவ்வளவு ஜெகிலி இருந்தா என்னிட சண்டைக்கு வரான்னு கூப்பிடுறேன். முடிஞ்சா சண்டை செய். பணத்தை கோர்ல இதை கொடுத்தா கப்பல் மகாராஜா, உனக்கு பாரு, ஒரே ஒரு சண்டை போட்டா கத்தி கொடுங்க. அவனுக்கால போய் நான் பாத்துக்கிறேன். அவனா நானா? சமர்புரிவோ
நான் கூட சாதாரணமா அடிக்கமான போனேன். அவன் அடிச்சு அடினா உங்க பார்வையை சூழ்த்தலாம். போல் தெரியுது. வேணாம் வேணாம். ஆமா நான் சொல்றது கேள். வேணாம் வேணாம் இந்த பழத்தை வந்து கொடுத்துரு. ஆமா நான் சொல்றது கேள். கொடுத்துடலாம். சிவனருக்கு பட்டவர். அவனை ஜெயிக்க முடியாது நம்மளால. அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம வீட்டுல மாறாது நம்மளால முடியாது. அவன் பெரிய சிவனருக்கு பட்டவர் நல்லா தெரியுது. அதனால நம்மளால வாதாட முடியாது. சமாதானமா போயிடும். நீ என்ன பண்ற? நம்ம பட்டத்து யானையும் குதிரையும் நம்ம ஒட்டகத்தையும் கூப்பிட்டு உன் பொருள் அத்தனையும் தேவையான அவரிடம் ஒப்படை. அடே வாதாடி வடமணி தேசத்தை வன்மையுடைய மன்னா ஐயா திறமுட யுத்தம் செய்ய நான் திகழ்ந்து நல்லால் வந்தேன். அட பகருவாய் யுத்தம் தன்னை நான் பார்க்கவே வந்த போது மன்னனும் மல்லி அண்ணனும் அறிவணிந்து ஆனால் கேளு வாதாவி, இதோ நான் வீரன் என்று மந்திரியிடம் தெரிவித்த பொழுது சண்டைக்கு வரான் தெரிவித்தாய். நான் இங்க வந்த பொழுது நீ ஒரு மூடனாய் இருந்தும் உனக்கு நல்ல அறிவு வந்து எனக்கு சேர வேண்டிய கப்பத்தை கொடுக்கிறேன் என்று தெரிவித்தாய் அல்லவா? அதனால் எனக்கு சேர வேண்டிய கப்பத்தை கொடுத்து விட்டு நீடுவதாக வாய்ந்து கொள்வேன். ஆனால் கேளு தொண்டரே சரணம் தங்கள் திவ்ய பொறுப்பாக கமலனை பணிந்தபடினால் என்றைக்கும் நீடோடியாக வாழ்ந்திருப்பாய். நீ கொடுத்த பொக்கிஷங்களை எடுத்துக் செல்கிறேன். நீ வடபரி தேசத்தை நன்றாக பாதுகாத்து சிரமமாக வாழ்ந்து கொள்வார். அப்படியே சென்று வாங்க. காவடி கொடுத்துங்க. என்னை காத்து ரசிப்பாய். காத்து ரசிக்க வேண்டும். ஐயா சிவபெருமானை கோரி பல தலங்களை எல்லாம் சுத்தி பூஜையை முடித்து விட்டோம். இப்போது 12 வருடம் முடிந்து விட்டது. 12 வருடமும் முடிந்து விட்டது. 12 வருஷம் முடிந்து விட்டது. நம்மளுடைய காஞ்சி மாநகரத்தை பார்க்க வேண்டும். என் மனமானது ஐயோ மக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் விட்டு வந்துமே எப்படி இருக்கிறாங்க தெரியல. ஆமா ஏனென்றால் திருதுண்டன் என்ன செய்து வைத்திருக்கின்றானோ ஆமா ஒன்றும் புரியவில்லை. ஆமாங்க இந்த காஞ்சி மாநகரத்தை கண்ணால கண்டாதான் மனமானது ஆறும். சரிங்க அது சீக்கிரமாக போகலாமா?
இல்லாமல் 12 வருஷம் பாவத்தை தீர்த்து விட்டோம். ஆமா. ஐயா காசியை நான் மந்திரியாரே, இந்த 12 வருஷம் இந்த காசியை நான் விட்டுட்டு போன பிற்பாடு ஆமா. தெரிந்துடன் ஆமா. என்ன செய்யறானோ தெரியவில்லை. இந்த காசி மாநகரத்தை பார்த்தா கண்கள்லாம் அப்படியே பச்சை பசேடு தெரியுது. எங்க பார்த்தாலும் பசேர்னு தெரியும். ஆக்காத மரம் காசு ஊர வீடெல்லாம் மெத்த வீடு ஆகிவிட்டது. ஆமா. பூக்காத மரம் கிலோமீட்டர் கணக்கில் தெரு ஆகி போச்சு. 12 வருஷத்துல இவ்வளவு பெருமையாக இருக்கிறது. ஆமாங்க. எப்படி யாரும் என்ன எப்படி செய்து போற தெரியல. என்ன செய்தானோ பரவாயில்ல. அது சீக்கிரமாக சென்று ஆமா. மந்திரிகளை பார்க்கணும். ஆளவர்களை பார்க்க வேண்டும். ஆமா. செல்வங்களை பார்க்க வேண்டும். அரசே, 12 வருஷம் நான் சென்று காசிக்கு என் பாவத்தை தொலைத்து வந்து விட்டேன். இந்த பாவத்தை தொலைத்து நான் வந்தபோது இந்த காஞ்சிமாபுரி பட்டணத்தை பார்த்தால் கண்கள் எல்லாம் பூசுகிறது. செழிப்பாக இருக்கிறது. நீ என்ன செய்தீர்கள்? ஏழை எளியவரை என்ன செய்தீர்கள்? இவ்வளவு பொன்பொருள் எப்படி வந்தது? எங்கேயாவது கொண்டாட சொல்றது கட்டியா? அருணம் ஐயா. காசிக்கு சென்று வீட்டுக்கு வந்திருக்கின்றேன். ஆமா தங்கள் திவ்ய பொறுப்பாளர் பெருந்துண்ட பக்தன் அநேக வந்தனம். என் பாலாறு எண்ணத்தை ஆதாரமாக செலுத்த முடியாது. என்னென்ன வீடோடியாக வாழ்ந்திருப்பார் அரசே, நீயே காசிக்கு சென்றீர்கள். ஆமா அங்க தீர்த்தமானீர்கள். ஆமா அங்க என்ன நடந்தது? என்ன விசித்திரம்? இத புராணம் தெளிவாக சொல்ல வேண்டும். ஏன் சொல்லவே இல்லப்பா.
காசிக்கு சென்று யமுனையிலே தீர்த்தமாடி சிவபெருமானை கோரி பூஜை செய்து நான் செய்த பாவங்களை எல்லாம் தொலைத்து விட்டு நம்ம காசி மாநகரத்துக்கு வந்திருக்கேன். காசி மாநகரத்துக்கு வந்து விட்டேன். இந்த காசி மாநகரத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த காசி மாநகரத்திலே குதூகலமாக இருக்கின்றது. எனக்கு இந்த காசி மாநகரத்தை கண்டதுமே குடிமக்கள் என்ன குறைவு செய்தாயோ அப்படி என்று ஆமா அதுக்கு எப்படி வந்தது அதுக்கு விளக்கமா சொல்லப்பா. அரசு ஐயா மக்கள் அந்த சிவனை நோக்கி நீ தபபூசை செய்த காரணத்தினால் நான் வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி கொடுத்த தர்மத்தினாலும் இந்த பொக்கிஷங்கள் தவிர வேற ஒரு இதுவும் இல்லை. இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களை வதைத்து அவர்களிடமிருந்து வரிப்பணத்தை வாங்கி இவ்வளவு பொருட்களை இதற்காகத்தான் நீ மனமானதை பதில்கள். எனக்கு ஏன் என்று எண்ணம் வந்ததென்றால் இவ்வளவு பொருட்கள் எப்படி வந்ததோ தெரியலையே அப்படின்னு நான் இந்த காசிமா நகரத்திலே 8 திசை என்று சொல்லக்கூடிய 4 திசைகளுக்கும் யாராரு நமக்கு கப்பம் கட்டவில்லை, யாராரு வரிபணம் கொடுக்கவில்லை அப்படி என்று நான் நோட்டை எடுத்து திரட்டி பார்க்கும்போது அந்த வடபிரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாதாவி மன்னன் இதுவரைக்குமே நமக்கு கப்பம் கட்டவில்லை. ஏனென்றால் அந்த மாதாவி அதர்மம் செய்து விட்டான் என்னிடம். அதனால் மாதாவியிடம் சண்டை செய்து என்னால் ஈராத காரணத்தால் அந்த பஸ்ல ஒன்னால பண்ண முடியவில்லை. அண்ணவனுக்கு நான் நிருபம் அனுப்பினேன். அப்பொழுது அண்ணவன் என்ன தெரிவித்தான், அந்த காடோரிக்க மகாராஜனுக்கே நான் நிருபம் கப்பம் கட்டவில்லை. அவனுக்கு தொண்டன், அவனுக்கு அடிமை உள்ளவன், அவன் மந்திரி கேட்டால் நான் கொடுப்படா என்று முடிஞ்சா சண்டைக்கு வந்து தெரிவித்தான். அப்பொழுது எனக்கு கோபம் பிரவேசித்து படைகளை எடுத்து நான் கோபத்துக்கு சென்று அப்படி வடபரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாதாவிடம் சென்று அதே மாதாவி உனக்கு முடிஞ்சா சண்டைக்கு வாடா அவனுக்கு யுத்தம் செய்த பொழுது அண்ணவன் நீயோ சிவபக்தி உள்ளவன், ஒன்னுகிட்ட என்ன சேர்க்க முடியாது, உனக்கு வேண்டிய பொக்கிஷங்களை வாரி தருகிறேன், வாரி வாரி கொடுத்ததை தவிர அந்த பொக்கிஷங்களை நான் வைத்திருக்கிறேன் தவிர யாரையும் கொள்ளடிக்கவில்லை.
உனக்கு ஏதாவது என் மேலே சந்தேகம் இருந்தால் இந்த காரியமான உள்ள ஏழை அழைத்து என்ன என்று விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள். அப்படி ஆகட்டும். இந்த காசி மாநகரத்தை சுத்தி குடிமக்கள் பார்க்கும் நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த பொன்பொருள் எல்லாம் நான் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்ததை விட நீ 3 மடங்கு சிறப்பாக தொண்டு செய்தாய். குடிமக்கள் எல்லாம் செய்திருக்கிறார். 3 மடங்கு சிறப்பாக செய்திருக்கின்றாய். அப்படி நீ செய்து இவ்வளவு பொன்பொருளை நான் சேர்த்து குபீராக சேர்த்து வைத்து விட்டாய். அப்படி இந்த பொன்பொருள் எல்லாம் வைத்து நாம என்ன பண்ண போறோம்? உனக்கோ குழந்தை எனக்கோ புத்திர பாக்கியம் இல்லை. குழந்தை இல்ல. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த பொன்பொருளை எல்லாம் வைத்திருந்து நாம எதுவும் செய்ய பண்ண போறது இல்ல. இந்த பொன்பொருளை எல்லாம் உனக்கு யானை மேலும் ஒட்டகத்து மேலும் வாரி வாரி வழங்குகின்றேன். எனக்கு கொடுக்கின்றாய். ஆமா. நீ நான் எப்படி 12 வருஷம் காசாத்திரி சென்றனோ அதுபோல் பல ஸ்தலங்களை எல்லாம் சுத்தி உனக்கு எந்த ஸ்தலத்துல எப்படி மக்களுக்கு அன்னதானம் அளிக்கிறான் என்று நீ மக்களுக்கு குறையில்லாமல் அன்னதானம் அளித்து வந்தாய். அதுவே எனக்கு பெருமையாகும். ஆமா. சொல்ல தங்கள் ஒருவருக்கு ஒருவர் இன தெரியாமல் செல்லி விரிஞ்சாலும் இன தெரியாமல் தண்ணி விரிஞ்சாலும் தனி விரியாமல் ஒன்றோடு ஒன்று ஒரே குழந்தை போல நம்ம வாழ்வோம். நாமளோ இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இன தெரியாமல் படிக்கு உண்மைதான் இதுகாலமாக வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆமா. இப்பொழுது என்னை ஒரு கிளியானதை பிடித்து ஒரு கூண்டுக்குள்ளே அழைத்து திடீரென்று ஒரு பூனை வந்தால் அந்த கிளியை பிடித்துக் கொண்டால் எவ்வளவு மனம் பதைக்குமோ அத்தைய போல் உங்களுக்கு எப்பா தெரியுண்டா. அந்த காலத்துல கிளி என்று சொல்லுகிறாய், அது உண்மைதான். கிளி ஜோதியம் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அந்த கிளியெல்லாம் அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா? கிளியை பறக்க விட்டு விட்டது. அது சுதந்திரமா பறந்து போய் பல இறைகளை சாப்பிட்டு பல தரங்களை சுத்தி
சந்தோஷமாக இருக்கிறது. ஆமா. அப்படிதான் அந்த பறவைங்க அரசாங்கம் உத்தரவு போது நீ பல தலங்களை எல்லாம் சுற்றி பறவைகள் தவிக்க வேண்டாம். பல இடத்துக்கு சென்று ஆமா பல தேவங்களுக்கு ஆக வேண்டாம். அடுத்து ஐயா என்னுக்குள் என்னை போ ஒரு காட்டிலே எல்லானதை விதித்து அந்த எண்ணெய் கொண்டு செக்கிலே போட்டு ஆட்டி அந்த புண்ணாக்கு எண்ணெய் எப்படி பிரியுதோ அத்தனை போல் என்னை பிரிய சொல்லுவீங்களே. எண்ணுக்குள் எண்ணெய் போல் ஒரு விவசாயியாகப்பட்டவன் காட்டிலே எல்லை நிறைத்து அந்த எல்லையை அடித்து எண்ணெய் ஆடும் போது எண்ணெய் ஒரு பக்கம் போகுது, புண்ணாக்கு ஒரு பக்கம் போகுது. அது பிரிய வேண்டிய நேரம் நேரமாகிவிட்டது பிரியுது. இதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். நீயோ சிவபக்தன் உள்ளவன். இந்த 12 வருடத்துக்கே உன்னுடைய பெருமையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இதுக்கு மேல எனக்கு மந்திரியா இருந்தா என்னை விட பெரும்பாவி இந்த உலகத்தில் இல்லப்பா. ஆமா நான் எத்தனை சொன்ன போது நீ ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அந்த சிவனுடைய அருளினால் நான் வெளியே சென்றுதான் வர இருக்கின்றாய். அப்படி நான் வெளியே சென்று வந்தால் நீ வெளியே சென்று வர வரைக்கும் இந்த
இவருடைய பாதத்தை சேர்ந்து என்னை விட பெரிய ஆளாகிவிட்டேன். நிறைய ஆனவேதனும் ஒட்டகத்துக்கு பொன்பொருளை எல்லாம் மாறி வேண்டிய பொக்கிஷங்களை வாரி 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 கொடுக்கின்றேன். நீயோ சென்று பல ஸ்தலங்களை எல்லாம் சுத்தி உன் மனைவியை நீயும் 2 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து போய் சிவபெருமானை கோரி பூஜை செய்து உங்களுக்கும் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும், எனக்கும் ஒரு பெருமை இருக்கும். இதன் நீ செய்தியானால் இதனால் எனக்கு மந்திரியா இருந்ததுக்கு இதை விட ஒரு பெரிய பாகமே கிடையாது. பெரிய பாகம். ஆனால் கேளு மனசு, அப்படியே தங்கள் வார்த்தை பிரகாரம் நான் இந்த காசி மாநகரத்தை பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ சென்று நீ பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வெளியே சென்று வருகிறேன். ஆனால் கேளு மந்திரிமார்களா, ஐயா காலவர்க்க மகாராஜன் இந்த காசி மாநகரத்தை விட்டு வெளியே சென்று ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு அன்னதானம் அளித்து வந்தான். உனக்கும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தனித்தனியா போக முடியாது. என் மனைவியாக வெங்காட்டு நங்கை நான் அழைத்த நின்று சீக்கிரம்
நிறத்தாலகே எல்லாம் மஞ்சி போலலையா என்ன பார்த்து ஒரு பொம்மநாட்டி ராணி வந்திருக்குன்னு ஒரு அரசாங்கம் பார்த்துட்டு இவ்வளவு நாளா ஆம்பளை ஏறி அடிச்சு அடிச்சு என்ன சுகத்தை கண்டோம் அடிமா அடிமா அடிக்கிற அடிமா அப்படியே கால் வந்து மேல நல்ல சோழியா தூக்குடா ஆட்டுக்குள்ளே ஊத்து வெட்டி இது வந்து பாட்டு பாடு நாடகம் கிடையாது. நாடகம் கிடையாது. சரிதான். ஆமா 6 சாத்திரம் 64 இவெல்லாம் நந்தரை கற்றுவந்த இந்த இடம் இருக்குது அல்லவா? எத்தனையோ ராமாயணம் எத்தனையோ சரிவாரவர்கள் பெரிய பெரிய ஆளுகள்லாம் ஆண்ட இடம். ஐயோ அதே அங்க ஆகுற ஆமாண்ட தம்பி சாதாரணமான நாடகம் நடந்து கிடையாது. தலைமுறை தலைமுறையா இந்த இடத்துல தான் தலைமுறை தலைமுறை ஆடுது. இந்த தட்டுலாம் அவர் ஆட்டவே கலைஞ்சி விடும். இதே ஊர்ல இந்த ஊர் ஆளும் கூட சனிவார விரதத்துல நான் தார ஆடினேன். இந்த ஊர் ஆளும் கத்துட்டாங்க தார ஆடினேன். நீ மட்டும் கிடையாது. எத்தனையோ ஆசாங்கள் ஆடி இருப்பாங்க. அப்படி சாலோக சாயத்தில் சொல்லக்கூடிய 4வது இடங்களுக்கும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அங்கே அமர்ந்திருக்கிற முக்கந்தாரியாக பரவக்கடவுள் நம்ம நாடகத்திலே குழி சேர்ந்த அத்தனை உள்ள நந்தங்களுக்கும் இந்த கோவிந்த நடிகன் திறந்தாங்கி
நன்றி வணக்கம் நானே வந்தேன். யாரு எங்கே பிறந்தேன் யாரை வளர்ந்தேன்? ஆமா. ஒரு பெயர் என்ன? விளக்கமாக சீக்கிரமாக எடுத்து தங்க திங்க மகாராஜனுக்கு காலங்காலமாகத்தான் மந்திரியாக சேவை செய்து வரும்படியான பெருகுண்டத்தில் இருக்கின்றார் என்றால் தேவியாக இறங்க வரும்படியான என் பெயர்தான் வெங்காட்டு நங்கை. வெங்காட்டு நங்கை. ஆமாண்டா பையா. சில காலமாகத்தான் மனக்குறைகள் உண்டு. என்ன மகஸ்தான்? சரி மதியானம் மன்னருக்கு சென்று அவரோடு சில நேரம் பேசினால் கொஞ்சம் குறைகள் தீரும் இல்லையா? என்னம்மா குறை? அதே அதே இன்றைய தரத்திலிருந்து மன்னரோடி இந்த மங்கையால் வாழ வேண்டும். அடி சுந்தாரி எனக்கும் பின்னே சுந்தாரி எனக்கும் பின்னே அதனால ஓடு ஓடி சென்று உன் தேவையாக வெங்காட்டுவோம். போக வேண்டும். அதற்கு முன்பதாக என் உடன்பிறந்த சகோதரி போல ஒரு கை பிடிக்க கால் பிடிக்க பள்ளிவிட வேலை செய்வதற்கு எடுக்க திரும்ப வைக்க ஒரு சுடுதண்ணி வைக்க கை வீசிட்டு அந்த வேலைக்கு அதற்காக ஒரு தாதி. ஐயோ யாம் பொண்டாட்டி. ஐயோ யாம் பொண்டாட்டி. ஆமா ஆமா. நீ யாரு? முதல் மந்திரி இல்லையா? நான் முதல் மந்திரி. தாதி உனக்கு என்ன வேணும்? ஐயோ தாலியா பொண்டாட்டிச்சா வருவா. அவளை நான் வந்து அதனால ஓடுற பையன் கூப்பிடா. ஆகட்டும். இப்படி அவங்க பாரு.